ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப்பில் வந்து VLC பிளேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்க சில டிப்ஸு ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து இறுதி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் VLC பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, எப்படி வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது தான். ஜஸ்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் அண்ட் சேவ்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன். ஷார்ட்கட் வந்து Ctrl+R, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஹேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த மீடியாவை கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கிராப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆடியோவை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா வீடியோ ஃபார்மேட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவோட ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட கோடிக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆடியோ கோடிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் வேணும்னா நீங்கள் ஓனாக வந்து ரைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலை எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். VLC பிளேயரை மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இது மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். மற்ற வீடியோ கன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதோட இந்த இதிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் வந்து செகண்ட் ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட் அண்ட் ஃபில்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+E. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஃபர்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடியோவோட எஃபர்ட், வீடியோவோட எஃபர்ட் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ எஃபர்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வீடியோ எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே. இதில் வந்து ஆடியோவும் கம்பேர்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம். டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டு கஸ்டமைஸ் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னாப்ஷாட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. கீழே டவுனில் வாங்க. டவுனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட், ஸ்னாப்ஷாட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தூக்கி லைன் 2ல் வந்து வச்சுருங்க. லைன் 2ல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த சிம்பிள் காட்டும். நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்னாப்ஷாட் இது மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த டூலை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து வியூ போங்க. வியூ போயிட்டு VL சப்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து சப்டைட்டில் வந்து மூவிக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா அதுக்கு சப்டைட்டில் வேணும்னா இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூவிக்கு சப்டைட்டில் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.